மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 10/12/2024 செவ்வாய்க்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். ஒரு நல்ல சுப செய்தி அல்லது உங்களை உற்சாகமூட்டும் ஒரு செய்தி இன்று வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு தாங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் வரும். நல்ல நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருந்து கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு போதிய வருவாயை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். மதிப்பு கூடும் நாள். இந்த கூடும் மதிப்பு எதனால் என்று சொன்னால், ஒரு வேலையை நீங்கள் நன்றபடியாக செய்து முடித்தமையால் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையிலும் இன்று முழு கவனம் தேவை. அப்படி முழு கவனத்தையும் செலுத்தி நீங்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள். இன்றைய தினம் எதை நினைத்து நீங்கள் ஒரு வேலையை செய்தீர்களோ அது சம்பந்தமான அனைத்து வரவுகளும் நல்லபடியாக வந்து சேரும். அதிர்ஷ்டம் உண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூக்கு கண்ணாடி முகத்திலேயே இருக்க அந்த கண்ணாடியை தேடினார் போல் இன்று ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்கலாம். தேடுவதற்கு முன் முகத்தை தொட்டு பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். தேவையில்லா விஷயங்கள் உங்கள் மீது மோத வரலாம். நீங்கள் விலகி கொண்டால் பிரச்சனை இல்லை, ஆபத்து இல்லை. எனவே சற்று கூடுதல் கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றியை கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிடுசிடுப்பு இன்றி மலர்ந்த முகத்தோடு இன்றைய தினம் நீங்கள் இருந்து சில நற்செயல்களை செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் பலப்படும் நாள். இந்த உறவுகள் பலம் பெற்றால்
ரெட்டிப்பு பலத்தை நீங்கள் அடைவீர்கள். எனவே இந்த நாள் நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அலட்சியமாக இருந்தால் வீண் பிரச்சனைகள் வரலாம். கவனமுடன் இருந்தால் அணுகாது வீண் பிரச்சனைகள். இன்று நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வெற்றியை தருகின்ற நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யார் என்ன சொன்னாலும் என் வழியில் நான் செல்வேன், எனக்கு தெரிந்த நல்லதை செய்வேன் என்று முடிவெடுக்க வேண்டிய நாள் இந்த நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். புகழ் கூடும் நாள். புகழுக்குரிய ஒரு செயலை நீங்கள் வெற்றிகரமாக செய்யும் நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் விரும்பியது போலவே வந்து கிடைக்கிறது. அப்படி அடைந்ததில் உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கும். முழுமையாக வந்ததே என்ற ஒரு ஆச்சரியம் இருக்கும். அந்த வகையில் நல்ல நாள் இந்த நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று இழுபறியை காட்டினால் கூட தொடர்ந்து முயன்று வெற்றி பெற வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுகிறது. உங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் செய்து நன்மையை பெற வேண்டிய நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு மற்றும் பணம், இந்த இரண்டு விஷயங்களும் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று ஒரு பண தேவை. இல்லை என்று சொல்லாதவரிடம் சென்று வாங்கலாம் என்று சென்றால் அன்று அவர் அங்கு இல்லை. கூடுதல் அலைச்சல் இருக்கிறது. சற்று கஷ்டப்பட்ட பிறகு அந்த பணம் கிடைக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் அருமை தெரிந்து உங்கள் பெருமையை சிலர் உயர்த்துவார்கள் என்று. நல்ல நாள் இந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் சுமை இன்று உங்கள் மீது சுமத்தப்படும். மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எனவே உங்களை நீங்கள் இன்று நல்லபடியாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று செலவீனம் அதிகமாக காட்டுகிறது. தேவையில்லா செலவுகள் வருகின்றன. நீங்கள்தான் பார்த்து எது தேவை எது தேவையில்லை என்று சொல்ல வேண்டும். அன்பர்களே,
இதுவரை 27 நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.